ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் நாங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் தண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நைட்டு லைவில் வந்து தால் போட்டிருப்பேன், சப்பாத்தி தால் ரெசிபி போட்டிருப்பேன். அந்த தால் வந்து மிச்சமான தாலை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா தக்காளி குழம்பு கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க தக்காளி குழம்பு. ஆனால் அது நம்ம செய்கிற மெத்தடில் தான் அதோடய டேஸ்ட் இருக்குது. கீரையை வந்து எல்லாம் நேற்று நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம அதை அப்படியே அலசி அதுக்கு தேவையான பொருளை சேர்த்து நம்ம வதக்கி எடுக்க வேண்டியது தான். நான் தக்காளி குழம்புக்கு வந்து தக்காளி 2-3 வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் நல்லா தாங்க இருக்கும். தக்காளி குழம்பு கீரை காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து வெங்காயத்தை நிறையாவே கட் பண்ணிட்டேன். தக்காளிக்கும் குழம்புக்கு வேணும், கீரை பொரியலுக்கும் வெங்காயம் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கீரை பார்க்க தாங்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம பொரியல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே கம்மியாயிரும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கீரை வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையுமே சேர்த்தே கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா ஒன்று கட் பண்ணிவிட்டு அது லேட்டாகிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி குழம்புக்கும் கட் பண்ணிவிட்டேன், கீரை பொரியலுக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. வெங்காயம் இந்த நீளமாக கட் பண்ணியிருக்கிறது வந்து தக்காளி குழம்புக்கு, குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறது கீரை பொரியலுக்கு. கீரை பொரியல்னு நான் சொல்லியே தரணும், உங்களுக்கு எப்போதுமே தெரியும் முருங்கைக்கீரை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் இந்த குட்டி குட்டி நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துட்டேங்க. சேர்த்து உப்பு போட்டு வதக்கிட்டு ஒரு பீஸ் அளவுக்கு, அதாவது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா என்ன தான் நம்ம பச்சை மிளகா போட்டாலுமே அந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ நல்லா அலசி ஒரு 2-3 தடவை அலசிட்டேங்க. ஏன்னா அது மண் இருக்கும். ரெண்டாவது இந்த கீரை வாங்கி 2 நாள் ஆச்சு. நம்ம நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற குச்சியெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், கீரை போடும்போது எவ்வளோ இருந்தது, இப்போ வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்களா அதோட அளவு கம்மியாயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய சாப்பிட்லாங்க இதோடு சேர்த்து. அந்த தேங்காய் துருவலோட அளவும் கீரையோட அளவும் சேமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது என்ன கீரை பொரியல் என்ன பெரிய தேங்க, நீங்கள் இதை விட நல்லா செய்கிறவங்களும் இருப்பாங்க. நான் வந்து இது சரி ரொட்டீனாக போடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துங்க. கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு அந்த தேங்காய் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும், இல்லை அப்படின்னா கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா, அதனால தாங்க. அடுத்து வந்து தக்காளி குழம்பு வச்சிடலாம். இதுவும் ஈஸியான மெத்தடு தாங்க. எண்ணெய், கடுகு, சோம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வெங்காயம் 3-4 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் சின்ன சைஸில். பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, போதும், கரெக்டாக வரும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது அது சீக்கிரம் வெந்துடும். அது இன்னொரு வீடியோவில் ஒன்றில் பார்த்தேங்க. அந்த பூண்டு போட்டுருங்க. நான் வந்து 3 பூண்டு, பெரிய பூண்டு எடுத்திருந்தேன். அதை வந்து 2 குறுக்க நேர கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க. அது சேர்க்கும்போது இந்த வெங்காயம் சீக்கிரம் வெந்துடுது. அது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இந்த இதில் நான் ட்ரை பண்ணேங்க. உண்மையாகவே அது நான் சீக்கிரம் வெந்துருச்சுங்க. உப்பு ப்ளஸ்ஸு மஞ்சத்தூள் 2மே சேர்த்து வேக வச்சுருங்க. அப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும். எல்லா ரெசிப்பிலையுமே இந்த வெங்காயம் தக்காளின்றது ஆட் ஆகிக்கிட்டே வருதுல்ல. இது இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு. அது பார்த்திங்களா, தக்காளி நீல வாக்கில் 2 பச்சை மிளகா கட் பண்ணேங்க. புதுசாக ரெசிபி போடணுங்க. ஏற்கனவே போட்ட ரெசிப்பியே போடுற மாதிரியே இருக்குது, போடலாம். நம்ம என்னங்க டெய்லி செய்கிற வேலையை தானேங்க வீடியோவாக எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா அதில் நான் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேங்க. குழம்புத்தூள் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேருங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேருங்க. அப்படி சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லாவும் இருக்கும். அந்த மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கறதுனால திக்னஸாக இருக்கும். இந்த 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் செய்கிறது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் நான்.
நீங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் கூட்டிக்கோங்க. மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் சாதம் வெந்துருச்சு, வடிக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்திரம் ஒரு பக்கம் கிடக்கு. அதை இது கொதிக்கிற கேப்பில் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன் பாத்திரம். குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பை. சி யூ.